ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். காகங்கள் எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தன என்று சொல்லி. இதை நாம் வாசித்து பார்க்கும்போது காகம் அப்படிப்பட்ட தன்மை உடையதல்ல. எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து கொடுக்கும் தன்மையே கிடையாது. ஆனால் அந்த தேவ ஊழியனுக்கு கர்த்தர் உணவளிக்க விரும்பிய போது காகங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த உணவை எடுத்து கொண்டு வந்து அதை பத்திரமா யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை செய்யுதுன்னா எலிசாவுக்கு செய்கிறது. பாருங்கள், ஒரு காகம் தன்னுடைய தன்மையை மீறி அது என்ன செய்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏற்ற நேரத்தில் இந்த உணவை கொண்டு போய் கொடுக்கிறது. அப்போ கடவுள் நம்மை படைத்திருப்பதன் நோக்கத்தை நாம் அறியும் போது என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யும்போது அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியும் அவருடைய சித்தமும் இந்த உலகத்தில் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை.